Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருக பக்தர்களுக்கு சஷ்டி வாழ்த்துக்கள். சார், அவங்க என்ன கொள்கை வேணால் பேசலாம். பெரியாரை பற்றி பேசலாம், இல்லை அறிஞர் அண்ணாவை பற்றி பேசலாம், அவரோட கொள்கைகளை எடுத்து பேசலாம், உள்வாங்கி பேசலாம். எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது, கருத்தியல் பேசுகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேசுகிறதுல தப்பில்லை. ஆனால் இந்த படம் பேசியிருக்க ஒரு சரசமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் உருவாக்குறப்ப படத்தில் அதை நெகட்டிவாக வச்சுப்பாங்க, இல்லை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க சரின்னு. ஆனால் இவர் இயக்குனர் ரொம்ப யங்ஸ்டராக இருக்கிறதால அவருக்கு இந்த வயசில் அதெல்லாம் புரியாது. அவர் சொல்லியிருக்க கதையை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. என்னென்னா, ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே காதலிப்பாங்க, ரத்த உறவு கொண்டவங்க, மாமா பசங்க மாதிரி. ஒரு கட்டத்தில் அந்த காதலை ஏற்றுக்கலைன்னொடனே அந்த பொண்ணு அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வேற ஒரு காதலனை சூஸ் பண்ணி கரெக்டாக இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப தான் அதை ஹீரோ கிட்ட சொல்லி அவங்க ஒன்றா சேர்றதுக்காக, புது காதலரோட அவங்க ஒன்றா சேர்றதுக்காக பழைய காதலரை நாடக கல்யாணம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்டர்வல் விட்டுருக்காங்க. அது வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. முழு படமே திரைக்கதையாக சுவாரஸ்யமாக தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க பேசியிருக்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப விரசமான விஷயம். அது நடைமுறையில் எப்படி சாத்தியம்னு தெரியல. என்னன்னா, அந்த பிரதீப் ரங்கநாதன் சார் ரொம்ப மிகப்பெரிய நல்ல நடிகர். அவர் நடித்து அந்த கேரக்டரை சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்மளை ஃபுல்லாக படம் பார்க்க வச்சு அந்த கேரக்டரை ஏதாவது பண்ணி இந்த கேரக்டர் இதை செஞ்சிடணும்னு நினைக்க வச்சிடுறாரு. உளவியலாக பார்த்தீங்கன்னா, புது காதலருக்கு பிறந்த குழந்தைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர் இனிஷியல் போட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தங்குறதுக்கு இவர் வீட்டில் அனுமதி கொடுத்து, இதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது சார் பார்க்க. அது திரையரங்குகளில் குடும்பங்கள் உட்காந்து பார்க்குறப்ப அவங்க முகசுழிக்க தான் செய்கிறாங்க. இந்த பேட்டியின் மூலயமா நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, பெற்றோர்கள் உங்கள் பசங்க இந்த படத்தை போய் தனியாக பார்த்துட்டு வந்திருந்தாங்கன்னா நீ அவங்க கூட ஒரு ஆரோக்கியமான விவாதம் வச்சுக்கிறது நல்லது. அவங்க இந்த படத்துலேருந்து என்ன விஷயம் எடுத்திருக்காங்க, என்ன மனநிலைமையில் இன்னொரு 10-20 வருஷத்தை கடத்த போகிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். அவங்க சொல்லியிருக்க இந்த விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. உன்னோட காதலியை இன்னொருத்த கூட வாழ வைக்கிறதுக்காக நீ உன் இனிஷியலை வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது சொல்ல ரொம்ப தப்பான விஷயம் அது அடுத்த தலைமுறைக்கு. ஸோ பெற்றோர்கள் இந்த படம் பார்த்து உங்கள் கிட்ஸ் தனியாக போய் பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்க கூட உட்காந்து படத்தை பார்த்து இந்த படத்தை பாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா அதை எடுத்துக்கலாம். அப்படி தான் இந்த படத்தை பார்க்கணும். இயக்குனர் ஜஸ்டிஃபை பண்ண தப்பு. தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இது மாதிரி விவாதம் பண்ணியிருக்கு. அந்த 7 நாட்கள், கோகுலத்தில் சீதை, பாலச்சந்தர் சாரோட முக்கால்வாசி படங்கள் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த படங்கள் எல்லாமே இந்த வர அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை வில்லன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஒரு தப்பான கேரக்டரை தான் காட்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சமூகத்தில் நடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் ஹீரோ டேரக்டர் நினைக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சிடுறாரு. இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் 6 மாதம் ஃபோன் தொடர்பே இல்லாமல் கல்யாணத்தை நீ தான் சந்திச்சு இந்த விஷயத்த சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது டேரக்டர் நினைச்சது தான். அப்புறம் அபார்ஷன் பண்ணிட்டா குழந்தைய மறுபடியும் பிறக்காதுன்னு சொல்கிற விஷயம் டேரக்டர் கதைக்காக சொன்னது. அப்புறம் இந்த வெளிநாட்டு போகிற கதை ஒன்று இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்தது பார்க்க. ரொம்ப முற்போக்காக போகிறோன்ற சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மக்கள் கையில் தான் இருக்குது. நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, உங்கள் பசங்க இந்த படம் பார்த்தா ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்புறம் இந்த படம் எடுத்தவங்க சம்மந்தப்பட்டவங்க லைஃப்பில் இப்படி பின்னாடி அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அவங்க எப்படி முடிவெடுப்பாங்கன்றது யோசித்து பார்க்க முடியல. இப்படியெல்லாம் நீங்கள் ஒத்துப்பீங்களாடா அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஸோ டியூட் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான விஷயமும் பேசியிருக்கு. சரத்குமார் சார் கேரக்டர் மூலியமாக ஆணவ கொலையை பற்றி பேசியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒருவேளை இந்த ஹீரோயினுக்கு லவ் இல்லாமல் ஹீரோ சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு தியாகம் பண்ணாருன்னா கூட ஏற்றுக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்து செய்கிறது கேவலமாக இருக்குது பார்க்க. ஸோ ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த டிஸ்கஷன் பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு நல்ல விவாதத்தை உருவாக்கி ஒரு புரிதலை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பழனியில் அப்போ தண்டாயுதபாணியை வேண்டுறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நேற்று மாலை அப்பனோட ராஜாலங்கார தரிசனம் கிடைச்சிது. காலையில் ஆண்டி தரிசனம் பார்க்க காத்துட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. வர திங்கக்கிழமை சூரசம்ஹாரமும் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணமும் இருக்குது.
ஸோ உலகெங்கும் வாழும் முழு பக்தர்கள் அப்போ இறைவனை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் சார். திரௌபதி 2 டப்பிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குங்க சார். இது 5 மொழியில் டப்பிங் பண்ணியிருக்கோம். ரீ ரெக்கார்டிங் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் ரீ ரெக்கார்டிங் டிஐ அதெல்லாம் முடிஞ்சால் வர டிசம்பர் மாதம் திரைக்கு கொண்டு வர பிளானில் இருக்கும். எங்கள் கூட இன்னும் 2 படங்களோட ரிலீஸ் டேட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவங்க தேதி அனௌன்ஸ் பண்ணோடனே நானும் தேதி அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை சார். தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் தாண்டி ஒய்சாளர்கள்னு வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பெருசாக தெரியாது மக்களுக்கு. தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி நின்ன முக்கியமானவங்க ஒய்சாளர்கள். ஸோ ஒரு பெரிய வரலாறை வந்து இதில் பேசியிருக்கேன். இது 99% 14ஆம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரியான கதை தான். நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது, இது வந்து கொஞ்ச நேரம் தான் பீரியட் வருமா எப்படின்னு. இது ஒரு புதுசாக ஒரு யாருக்கும் தெரியாத கேள்விப்படாத விஷயங்கள், கதைகள், உண்மைகள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ டிசம்பர் மாதம் திரையில் சந்திக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.